கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆமென். நல்ல கவனி. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆனாலும் சொல்லனா, ஏற்கனவே யாக்கோபை குறித்து சொன்னது அவனுக்கு திகில் உண்டென்றல்ல. ஆமென். அவனை குறித்து சொன்னது அவன் சுதந்தரிக்க போகிறான். ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்தம் என்ன சத்தம்? திகில் உண்டு, திகிலை உண்டு பண்ணுகிற சத்தம், தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற சத்தம். ஆனா யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவன் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் சுதந்தரிப்பான். நல்ல கவனமா கேளுங்க. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கும் போது எத்தனை திகில் உண்டாக்குகிற, கலக்கம் உண்டாக்குகிற காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும், ஆனாலும் அவன் அதற்கு ஆனாலும் 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 ஆமே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல போல பியூட்டிஃபுல். ஆனால் அப்படின்னா ஒரு பயம், ஆனாலும் அப்படின்னா ஹalleluya. இங்கிலீஷ்ல ஆனாலுக்கும் பட்டு தான், ஆனாலுக்கும் புட்டு தானா, அதுக்கும் பட்டு தான், எல்லாம் முடிஞ்சு. ஆமென். ஹalleluya. ஆனாலும், ஆனா அப்படின்னா போச்சு. ஆனாலும் ஏன்னா அவனை குறித்து நீ எழுதி வச்சிரு. ஆமென். அப்ப என்னை குறித்து ஆமென் தேவன் எழுதி வைத்தவைகள் என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு பல போராட்டங்கள், பல தத்தளிப்புகள் என்னை சுற்றி நடக்கும். ஆனாலும், எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆனாலும் ஆனாலும் நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திகில் திகில் ஆமென் தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். தத்தளிப்பின் சத்தம் கேட்கும் போது உடனே நீங்க எதை தெரியுமா ஓபன் பண்ணணும்? எழுதி வச்சத நீங்க ஓபன் பண்ணுங்க. எதுக்கு எழுதி வைக்க சொல்றாரு தெரியுமா? ஆமென். நேர்ச்சை கிடையாது. இப்படி ஒரு 10 இடம் எழுதுனா அப்படி கிடையாது. உனக்கு இந்த தத்தளிப்பின் சத்தம் வரும் தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியோ உன்னை தத்தளிக்க பண்ணுகிற, அவ்வளவுதான் உன் வேலை அவுட்டு, அவ்வளவுதான் அவங்க வந்துட்டாங்க, உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது, இது பிரச்சனை அவ்வளவுதான் பெருசாயிட்டு, இப்படிப்பட்ட உன்னை தத்தளிக்க பண்ணுகிற செய்தி வரும்போது இமீடியட்டா உன் கையும் கண்ணும் எங்க போகணும்னா, கர்த்தர் உனக்கு சொன்ன உடனே நீங்க போயிருங்க. அவ்வளவுதான், போயிருங்க. இப்படி செய்த ஒரு நபர் உண்டு. யார் தெரியுமா? யோசபாத். யோசபாத்துக்கு விரோதமா, அதான் சொன்ன, இதை டச் பண்ணா இழுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை இந்த காரியத்தில் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு விசுவாச பாதையில இந்த பரீட்சையில கர்த்தர் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்ததும் யோசபாத்துக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டுன்னு 3வது வசனத்துல இருக்கு. பயம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் போறான். எல்லா யூத ஜனத்தையும் உபவாசத்தை கூறிட்டான். தேவ சமூகத்தில் வந்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். 5:6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, இவ்வளோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும்
பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் வார்த்தை உடையவனுக்கு விரோதமா ஒருத்தன் வாரானா அவன் யாரோட எதிர்த்து நிற்கிறான்? தேவனோடு. தேவனோட யாருக்கா எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் அறிக்கை பண்ணும். அவன் ஏன் அறிக்கை பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்து கொடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, இது கர்த்தர் சந்ததிக்குன்னே கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு சீசனுக்குன்னா என்றைக்கும் என்று கொடுத்துட்டார். அப்ப பிரச்சனை வரும்போது இவன் எதை தான் எடுத்து முன்வைக்கிறான் தெரியுமா? வார்த்தைய. வார்த்தைய. ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை வைக்கிற ஆண்டவர் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க. 9வது வசனத்துல தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். 10வது வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது, ஆமென், அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அப்பா, இது நீங்க சொன்னதுப்பா, இது நீங்க தந்ததுப்பா. ஆனா இதிலிருந்து வெளியே விரட்ட, இதிலிருந்து எங்களை நிர்மூலமாக்க வர்றாங்க. தேவரீர் நியாயம் செய்ய மாட்டீரோ? நிற்க எங்களுக்கு பலனில்லை. செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று 12வது வசனத்திலே அடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஆமே ஹல்லேலூயா. உடனே சொல், நீங்க பாக்க, நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, அவங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, இது உனக்கு தான், இது சந்ததிக்கு தான் அப்படி சொல்லி இருக்கும்போது இதிலிருந்து எங்களை இல்லாம ஆக்க வர்றாங்கப்பா. நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ? நாங்க உங்களை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் சத்தம் வரும்போது உங்களோட பேசின வார்த்தை நீங்க புரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும்? இப்படி பாப்போம், என்னாண்டு வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எதெல்லாமோ கேட்கறதுனால கண்ணு மேல போக மாட்டேங்குது. ஆமே, கண்கள் மேல போகணும். தத்தளிப்பின் செய்தி வரும்போது என்னோட பேசின வார்த்தைகள், நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன நாமல் நிறைவே. ஆமென். ஆமென். அவன் இப்படி பார்க்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற யகாசியல் என்கிற ஆசாவின் புத்திரல் ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா இறங்க வேண்டியவர் இறங்குவார். அவர் இறங்கும் போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாத்தியமே இல்லாதது ஆவியினால நல்ல கைகளை தட்டி சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென். சாத்தியம் இல்லாதது. உங்க தலைமுறை குறித்து வார்த்தை வாங்குங்க. ஆண்டவர் சமூகத்துல தந்த வார்த்தை எழுதி வைங்க. நம்ம எல்லாம் விட்டுறோம். கேட்டா நம்மளே, ஆண்டவரே நான் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீர். ஆமென். நான் மறந்தாலும் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறவங்க உண்டு. சில பார்க்குறாங்க, என்ன கரெக்டாக சொல்றாரு. ஆமென். ஆண்டவர், நீர் என்னோடு பேசின வார்த்தை எனக்காக நினைத்து நிறைவேற்ற. அவங்ககிட்ட என்ன பேசினேன், அது ஆண்டவரை கேட்குற என்னை விட பேசுகிற உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரை, ஆமென். இல்லை, என்ன பேசுனேன் அவங்ககிட்ட? தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை என்னை நம்ப பண்ணீங்கல்ல, என் சிறுமையிலிருந்து அதுதான் எனக்கு
ஆறுதல், அதுதான் ஆறுதல். இப்போ இந்த வசனத்தை சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது பேசின வார்த்தையை புரட்டுவார். நீங்க பைபிளை புரட்டுங்க, உங்க டைரியை புரட்டுங்க. நீங்க பாருங்க, நெருக்கம் வரும்போது ஓடி போய் உட்காந்துட்டு பைபிள் எடுத்துருங்க. பேசின வார்த்தையை மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. எழுதி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக் எங்க தெரியுமா போகும்? என்ன ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்கப்பா, என்ன இருக்கு நீங்க சொன்னது, எனக்கு வேற தெரியாது. என் கையில் நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு, என் கண்ணு உங்களை பார்க்குது. அடுத்து என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. அவர் இறங்கினார், இறங்கி சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு நீ கேட்கிற தத்தளிப்பின் சத்தம் அல்ல உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுதான்